வணக்கம் மாணவ செல்வங்களே. சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக ஏற்கனவே நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதே மாடலில் உங்களுக்கு 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த வகையில் 3வது கேள்வி பார்க்கலாம். படத்தில் ஏபிசி ஒரு இருசமபக்க முக்கோணம் மற்றும் ஏபி இஸ் பேரலல் டு பிசி, ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 50 டிகிரி எனில் ஆங்கிள் டிஏபி. இந்த ஃபிகர் ஏபிசி இஸ் அன் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஏபி இஸ் பேரலல் டு பிசி, angle BAC equal to 50 degree, find DAP. இந்த டயக்ராம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே இந்த ஆங்கிள் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 டிகிரி. இது ஒரு இருசமபக்க முக்கோணம், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஒரு இருசமபக்க முக்கோணம் இருக்கு அப்படின்னா அதோட 2 பக்கங்கள் சமம். இப்படி கோடு போடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம்னு அர்த்தம். ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் 2 பக்கம் சமமாக இருக்குன்னா அதுக்கு எதிரில் இருக்கிற கோணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போ இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை ஆட் பண்ணா வரக்கூடிய டிகிரி 180 டிகிரி. அதுல இந்த ஒரு பக்கம் 50 போயிடுச்சு. அப்போ 180ல இருந்து 50 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 130. இந்த 130 தான் இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்தா வரும். அதே நேரம் இந்த 2 ஆங்கிளும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம்? வெரி குட், சேமா இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ 130 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். என்ன கிடைக்கும்? 65 65. கரெக்டா? எப்படின்னா நீங்க 130 2ஆல் வகுத்து பார்க்கலாம். 1 2 6 2 12, மீதி 1 I 2 10. அப்போ இது ஒரு 65 டிகிரி, இது ஒரு 65 டிகிரி. கரெக்டா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் ஆங்கிள் டிஏபி. எங்க இருக்கு? டிஏபி. தோ இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். நம்ம ஏற்கனவே 2வது கொஸ்டின்ல சொல்லும் போதே சொன்னோம் பாருங்க. இந்த 2 லைன் பேரலல்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஏபியும் பிசியும், ஏபி இதுதான் ஏபி, அதே மாதிரி பிசி இது பிசி, இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. இங்க பில இருந்து போகிற லைன் தான் இதோ பாருங்க ஏவில் கட் பண்ணிட்டு போகுது. ஆக்சுவலா இப்படி கட் பண்ணுது. கரெக்டா? அப்ப இங்க ஏ இல்லை, இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏபி பில இருந்து போறது தான் இங்க ஏவில் கட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளும் சேமா இருக்கும். எப்படி? அது ஒரு டிரான்ஸ்வர்ஷல். கரெக்டா? இது ரெண்டும் பார்த்து குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம 7வது 8வதுலேயே படிச்சிருப்போம். 2 லைன் பேரலா இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு கோடு போகுது அப்படின்னா இதுதான் குறுக்கு வெட்டி, டிரான்ஸ்வர்ஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க மேல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். பாருங்க, இந்த கோட்டுக்கு மேல ரைட் சைடு, அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேல ரைட் சைடு. நீங்க ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டும் சேமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல 65 டிகிரினா நீங்க எதுவுமே யோசிக்கவே வேண்டாம், கட்டாயம் இங்கேயும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 65 டிகிரியா தான் இருக்கும். நமக்கு அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. டிஏபி எவ்வளோ, டிஏபி எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். ஸோ ஆன்சர் 65 டிகிரி. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்க சார், ஒருவேளை இதே இடத்துல அவங்க கொஞ்சம் மாற்றி இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆன்சர் முடிச்சிட்டோம் 65 டிகிரின்னு சொல்லிட்டு. அவங்க இதே இடத்துல இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க தோ இந்த ஆங்கிள் வருது இல்லை, பிஏசி, இதை கேட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதை கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சார் சொல்றது அப்படின்னா, இப்போ இந்த 65 டிகிரி வச்சு நம்மளால சொல்ல முடியும். எப்படி? இப்போ பாருங்களேன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாமா? இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுல இந்த இடத்துல இப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 50 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. நடுவில் இந்த கோடு போது இங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 65 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இங்க கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேல வரக்கூடிய மொத்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். கரெக்டா? அதுல 50 இது ஒரு 65, 50 ஒரு 65னா 115 டிகிரி போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது ஆன்சரா இருக்கும். மீதி என்ன வரும்? 65 டிகிரி தான் அதோட ஆன்சரா இருக்கும். இல்லை இங்கேயும் இப்போ நம்ம சொன்னது மாதிரியே சொல்லலாம். கரெக்டா? ஸோ நீங்க எதை கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ இந்த கேள்விக்கு அவங்க கேட்டது டிஏபி, டிஏபியுடைய வேல்யூ 65 டிகிரி. நம்ம புரியுதுங்களா? ஸோ டிரான்ஸ்வர்ஷல் வச்சு தான் நம்ம போன கேள்விக்கு ஆன்சர் சொன்னோம், இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்கோம். பாருங்க, இதே மாடல்ல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்பரை மட்டும்தான் மாத்திருக்கேன், வேற எந்த கான்செப்டையும் லெட்டர்ஸையும் எதையும் மாத்தல. இங்க அவங்க போன கேள்வியில் 50 டிகிரி கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு என்ன டிகிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 40 டிகிரி, 40 டிகிரின்னு வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ 40 டிகிரியா இருந்துச்சுன்னா கொஸ்டின் அதே தான், ஆங்கிள் டிஏபி. இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். இதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.